வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு, கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைய காலங்களில் பலருக்கும் கண்கள் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படுது. இதுக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது, அதாவது கண்களுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி உள்ளிட்ட காரணிகள்லாம் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல புற ஊதா கதிர்கள் யூவி ரேஸ் அதிகமாக தாக்கக்கூடிய போன்ஸ், லேப்டாப்ஸை அதிகமாக உபயோகப்படுத்துறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இது கண்களில் ப்ரெஷரை பில்ட் பண்ணி, அதாவது அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வையை மேம்படுவதற்கு பாதாமை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.5 கிராம் 2.5 கிராம் புரதத்தை அந்த பாதாம் நமக்கு வழங்கும். இது திசுக்களை சரி பண்ணிட்டு கண் பார்வை தொய்வடையாமல் நம்மளை பாதுகாக்கும். இரும்பு சத்தை விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ அந்த வகையான உணவு தான் பாதாம் பருப்பு. மேலும் மேங்கனீஸ் சத்து பாதாம் பருப்புகள் இருக்குது. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறது. பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள், அதுவும் குறிப்பாக கண் நரம்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இரவு சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு கூட நீங்கள் பாதாம் பருப்பை சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி பாதாம் பருப்பை சாப்பிடும்போது ஊட்டச்சத்து விரைவாக உறிஞ்சப்பட்டு கண் பார்வை விரைவாக கூர்மையடைய ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நரம்பினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால் உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை நீங்கள் குறைத்துக்கொள்ளலாம். கேரட்டை சமைத்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். ஸோ மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு ஊட்டச்சத்தையும் விரைவாக உறிஞ்சும், செரிமானத்தையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளும். கேரட்டை வேணும் அப்படின்னா நம்ம சேலட்டாகவோ ஜூஸாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கு. இப்போ கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகளில் லூடின் இருக்கு. லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. இது கண் சர்மங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை தடுத்து செல் செலுத்திலிருந்து நம்மளுடைய கண்களை பாதுகாக்கிறதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரெக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்கள் மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் AMD
டீஜெனரேஷனை வந்து எதிர்த்து போராடுது. அதே சமயம் தினசரி உணவில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்மளுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டு கூட இருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாவுல டீஜெனரேஷன், ஏஎம்டியோடைய அபாயத்தை நாம் வந்து குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் உதவிகரமாக இருக்கும். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்து மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ குறைந்தபட்சம் வாரத்தில் 2 தடவையாவது மீனை நம்ம எண்ணெயில் வறுக்காமல் பொரிக்காமல் ஆரோக்கியமான முறையில் மீன் குழம்பு போன்ற வடிவங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லேசாக எண்ணெய் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கும், கண் பார்வையை கூர்மையாக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு. அது சிறந்த உணவு அப்படின்றதுக்காக காலையில் எழுந்ததுக்கப்புறம் பச்சை முட்டையை அப்படியே குடிக்கிறது, அப்புறம் ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவங்களில் சாப்பிட்றது, எண்ணெயில் வறுத்து பொறுத்த முட்டையை எடுத்துக்கிறது, குறிப்பாக வந்து பொடிமாஸ் வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது, இது மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம நீராவியில் வேக வைத்த அவித்த முட்டைகளை மட்டும்தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதில் விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் சிங்க் சத்து இதெல்லாமே இருக்குது. இது கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஸோ முட்டையை சாப்பிட்றதுல கூட ஆரோக்கியமான வழிமுறையை நம்ம கடைபிடிக்கணும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் நமக்கு தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ முட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிடும்போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முகத்தில் சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். குறிப்பாக கண் பார்வை வந்து கூர்மையாக ஆரம்பிக்கும். இப்போ ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம சாப்பிடணும். அப்புறம் நமக்கு இந்த மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஏது நம்ம உடனே பார்க்கணும், உடனே மருத்துவரை வந்து அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிடணும். அது ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா தான் நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்து கண் பார்வையை கூர்மைப்படுத்திக்கோங்க. குறிப்பாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் உறங்க வேண்டியது அவசியம். அப்போதான் கண் பார்வை நமக்கு தொய்வடையாமல் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் அருந்தக்கூடாது. நீர் சத்தும் நம்மளுடைய உடலில் முறையான அளவில் பாதுகாக்கப்படும் போது தான் உடல் வறட்சி ஏற்படாது, கண் வறட்சியும் ஏற்படாது. அப்போ நம்மளுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். ஸோ நீர் வந்து ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு அருந்த வேண்டியது அவசியம். தாகம் ஏற்படும் போது மட்டுமே நமக்கு தாகத்தை போக்கக்கூடிய அளவுக்கு நீர் எடுத்துக்கொள்வதுதான் நம்மளுடைய உடலினுடைய குறிப்பிட்ட அளவு நீர் அருந்தக்கூடிய தன்மை. இப்போ இத்தனை லிட்டர் தான் நம்ம அந்த அருந்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு எதுவுமே கிடையாது. தாகம் ஏற்படும் போது நீரை அருந்துங்க, உடல் வறட்சி அடையாமல் பாதுகாத்துக்கோங்க, கண் பார்வை கூர்மையாக இருக்கும். வெளியில் செல்லும் போதெல்லாம் கண்களை பாதுகாப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளுங்க, கண் பார்வை கூர்மையாக இருக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.